திருச்செந்தூரில் 3வது நாளாக பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். செந்தில் ஆறுமுகம், தண்ணீரை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் தென் மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் 3ஆம் நாளாக இன்று திருச்செந்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள வட்டார பகுதியில் காயல்பட்டினம், ஆத்தூர், புன்னக்காயல், முக்காணி, குலசேரப்பட்டினம், பரமக்குறிச்சி, உடங்குடி போன்ற பகுதியில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக முக்கிய வீதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதியில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்பதை பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. மேலும் ஆன்மீக தலமாக விளங்கி வருவதனால் திருச்செந்தூர் வருகிற பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல முடியாத, கோயிலுக்கு சென்ற ஊருக்கு திரும்ப முடியாத சிரமம் அடைந்து வருகிறார்கள். திருச்செந்தூர் பஜாரில் மழை நீர் அதிகமாக வருவதால் பஜாரிலானது வெறிச்சோடி காணப்படுகிறது. ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் திருச்செந்தூரில் உள்ள ஆவுடையார் குளம் நிரம்பி காணப்பட்டு குளத்தில் கரையை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த மழையை அவ்வப்போது நகராட்சி நிர்வாகம் ஆங்காங்கே நின்று தண்ணீரை அப்புறப்படுத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் சிறு வியாபாரிகள் கொஞ்சம் பாதிப்படைந்துள்ளனர். பால், பூ வியாபாரம் போன்ற வியாபாரங்கள் கொஞ்சம் பாதித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில் ஆறுமுகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.